யுகயுகமாய் சமர்வீரா. அத்தியாயம் 18. நம்பியார் கும்பல் காருக்கு தீ வைக்கவுமே பின்னாடி இருந்து வந்த கார் வேகமாக அங்கு நின்றிருந்தவர்களை இடித்து தள்ளி வந்து நின்றது. அதிலிருந்து ராக்கி கையில் துப்பாக்கியோடு மற்றவர்களை குறிவைத்தான். அவனோடு வந்த அவனுடைய ஆட்கள் நம்பியார் கும்பலை சுற்றி வளைத்தனர். அங்கு எப்படி காரிலிருந்து இறங்கினான் என்றே தெரியாத அளவுக்கு வேகமாக வெளியே குதித்து வண்டியிலிருந்து இறங்கினான் ஜெய். அப்படியே கம்பியால் எரிந்து கொண்டிருந்த காரை உடைத்தான். அவனது ஆட்களும் கூட உதவி செய்தனர். ஆனால் காருக்குள் நுழைந்தது ஜெய் மட்டுமே. எரியும் ஜுவாலைக்குள் புகுந்து முதலில் திவாவை இழுத்து போட்டவன் அடுத்து தனுஷை எடுத்து விட்டான். இறுதியாகத்தான் அகலை தேட அவளோ சீட்டின் அடியில் இருக்க வேறு வழியின்றி உள்ளேயே போய்விட்டான். அவளை எரியவிட்டு வேடிக்கை பார்க்கவா என்று ஏங்கியவன் என்ன ஆனாலும் பரவாயில்லை என உள்ளே வரையும் சென்று விட்டான். அகலை மெதுமெதுவாக இழுத்து எடுப்பதற்குள் இருவர் மீதுமே தீப்பற்றி பிடிக்க தொடங்க ராக்கிதான் அவனை பிடித்து வெளியே இழுக்க அவனோடு சேர்ந்து அவளும் வெளியே வந்து விழுந்தாள். அப்போதுதான் தீ பரவ தொடங்கியிருந்தது. அவனும் வரவுமே சரியாகவே இருந்தது. இல்லையென்றால் அவனால் கூட அவர்களை காப்பாற்ற முடிந்திருக்காது. திவா கார் சீட் பெல்ட்டை போட்டு இருந்ததாலும் அது ஆக்சிடென்ட் ஆனாலும் பாதுகாக்கும் கார் என்பதாலும் அவ்வளவு அடி இல்லை, மயக்கம் மட்டும்தான். தீ பிடித்ததில் மட்டுமே ஆங்காங்கு நெருப்பு காயம். ஆனால் தனுஷிற்கோ நல்ல அடி, தலையில் கையில் காலில் என்று காயமும் எலும்பு முறிவும் இருந்தது. அவன்தான் கார் சரியவுமே அடிப்பக்கத்தில் விழுந்தான். ஆனால் அகல் அவளுக்கு சிராய்ப்பு மட்டும்தான். அவளது உடலோ சீட்டின் அடியில் இருக்கும் அளவுக்குத்தான் இருந்தது என்பதால் அடிபடாமல் இருந்தது. தீயும் கூட சட்டென்று அவன் வந்து தூக்குவதற்குள் அவளை அவ்வளவாக நெருங்காமல் இருந்தது. அதனால் தப்பித்து கொண்டாள். இதில் முழுவதுமாக ஆங்காங்கே தீக்காயத்தோடு இருந்தது இப்போது ஜெய்தான். ராக்கியின் கையில் இருந்த கன்னை வாங்கி கோபத்தில் நம்பியார் கும்பலை சுட்டு தள்ளினான். அதில் நம்பியாருக்கு கையிலும் தீபனுக்கு காலிலும் குண்டு அடிபட்டு இழுத்து இழுத்து ஓடி தப்பித்து காரில் ஏறிக்கொண்டனர். தாஸ் முழுதாகவே தப்பித்து விட்டான். அவர்களோடு வந்த கூலிப்படையை பார்த்தவன், நீங்கெல்லாம் காசு கொடுத்தா தான் கையை தூக்குவீங்க, ஆனால் என் கூட இருக்கிறவங்களாம் அப்படி இல்லை. நான் கண்ணை காமிச்சாலே போதும் உங்க தலையை துண்டா எடுத்துருவாங்க. யாரு என்னென்னலாம் பார்க்க மாட்டாங்க. ஏதோ நீங்களாம் கூலிப்படைங்கிறதுனால மட்டும்தான் உங்களையெல்லாம் சும்மா விடுறேன், ஓடிருங்க என்று எச்சரித்தான். இப்போது 3 பேரையும் பார்த்து கதறியவன் 3 பேரின் மூச்சும் சீராக இருக்கவுமே அடுத்த நிமிடமே 3 பேரையும் தூக்கி கொண்டு போட்டு பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான். அவன் தனது வேலையில் மூழ்கியிருந்த நேரம்தான் ராக்கி வேகமாக வந்தவன், ஏம்பா உன் பொண்டாட்டி உன்னை தேடி இங்கேயே வரலாம்பா, 1 மாதம் இங்கேயே ஓட்டிட்ட நீ, அவளும் பாவந்தானே. யாரு கூட வரா, எப்படி வரா, உனக்கு யார் தகவல் சொன்னது? என்னை பார்க்க அவள் வர்றதுக்கு வாய்ப்பில்லையே. நம்ம திவாதான்ப்பா ஃபோனை பண்ணி சொல்லிட்டு இருந்தான். என்னது இந்த நேரத்துலையா? இது சரியா படலையே. உடனே கிளம்பு கிளம்பு, அவனுக்கு ஃபோன் பண்ணு என்றவாறே கிளம்பி காரை எடுத்தான். ஆனால் திவாவால் அப்போது ஃபோனை எடுக்க முடியவில்லை. கார்கள் பின்னாடியே துரத்தி வந்ததால் அவனால் எடுக்க முடியவில்லை. அவன் ஃபோன் எடுக்கவில்லை என்றதுமே அப்போது திவா காரோடு எங்கேயோ மாட்டிக்கொண்டான் என்று வேகமாக தன்னுடைய ஆட்களோடு அங்கிருந்து கிளம்பிவிட்டான். அவர்களை தேடி வந்தவன் நம்பியார் தாஸ் கார்களை பார்த்துத்தான் இந்த பக்கமாகவே திரும்பினான். இல்லையென்றால் அவர்கள் மூவரின் நிலையுமே அவ்வளவுதான், அன்றோடு முடிந்திருக்கும். திவாவிற்கு எப்படியும் உள்காயம் இருக்கும் என்று நினைத்தான். அவன் நினைத்தது போலவே நெஞ்சில் அடிபட்டிருந்ததால் மயங்கியிருந்தான். தனுஷ் நிலைமைதான் பாவமாக இருந்தது. அவனுக்கு கை கால் இரண்டிலுமே ஆபரேஷன் பண்ணி கட்டு போட்டிருந்தது. தலையிலோ காரின் மேல் பக்கம் இடித்து காயமாகியிருந்தது. அகல் இன்னுமே மயக்கத்திலிருந்தே முழிக்கவில்லை. திவா இப்போது மெதுவாக கண்முழித்து பார்த்தான். ஜெய் அவன் கண் முழித்ததுமே அவனை பார்த்து திட்டுவதற்காக கையை நீட்டியவனுக்கு வேறு ஒன்றுமே சொல்லாமல் போய் கட்டிக்கொண்டான். இருவருக்குமே அது ஒரு வேதனையான தருணமாகவே இருந்தது. அவன் செத்திருந்தால் அவ்வளவுதான், ஜெய்யின் வாழ்க்கையின் பாதியையே இழந்திருப்பான். இருவரும் தங்களை தாங்களே ஆசுவாசப்படுத்தி கொண்டு இப்போது அமைதியாக உட்கார்ந்திருந்தனர். அறிவிற்கா? எதுக்கு இந்த அர்த்த ராத்திரியில என்ன பார்க்கறதுக்கு வரணும்? அவங்க 2 பேருக்கும் தான் சீரியஸ்னஸ் எதுவும் தெரியல. அதுவும் தனுஷை எப்படியெல்லாம் போட்டு தள்ளலான்னு தாஸ் வேற காத்துக்கிட்டு இருக்கான். அது தெரிஞ்சும் எப்படி இப்படி பாதுகாப்பே இல்லாமல் வந்த? உன் கண் எங்க? அதை மறந்துட்டேன். உன் பொண்டாட்டி தாப்பா உன்னை பார்த்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சு தூங்கிக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் எழுப்பி விட்டா. வராமலா இருக்க முடியும்? நீ எதுக்குடா ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருந்த? அது போட்லேருந்து துள்ளி இறங்கும்போது தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. உடனே புது ஃபோன் வாங்கிட்டேன். சிம் போடாமலேயே வச்சுருந்துருக்கேன். கவனிக்கலை, ஆக்டிவேட்டும் பண்ணாமல் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நீ ஃபோன் எடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது தெரியுமா? இல்லை, பிரச்சனை அங்கில்லை, நம்ம வீட்டில் தான் இருக்கணும். நீங்கள் இந்த ராத்திரி நேரத்தில் வெளியே வர்றது எப்படி அவனுங்களுக்கு தெரியும்? அப்போ அவனுக்கு நம்மளை அவ்வளவு க்ளோஸாக கவனிக்கிறானுங்கள, அதை யோசி. இவ்வளவு தூரம் வந்துட்டானுங்கள, இனி இவனுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. ரொம்ப வெறியில் நம்மளை அழிக்கிறதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம அவனுங்களை அழிச்சிருக்கணும்.
அது இருக்கட்டும், தனுஷும் அகலும் எங்க என்று பதறி கேட்டான் திவா. அப்போதே ஜெயின் முகம் மாறிவிட்டது. அதிலேயே புரிந்து கொண்டான். யாருக்கு என்னாச்சு என்று பதறியவனை சாந்தப்படுத்தியவன், ஒன்றும் இல்லை, தனுஷுக்கு தான் அடி ரொம்ப. பாவம், கையிலையும் காலிலையும் எலும்பு முறிவு இருக்கு, கட்டு போட்டிருக்காங்க. அவ இன்னும் மயக்கத்துல தான் இருக்கிறா. பயத்திலையா என்னாச்சுன்னு தெரியல, டாக்டர்ஸ் அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க என்றவனுக்கு குரல் உள்ளே சென்று விட்டது. வேற என்ன செய்ய முடியும்? ஏதாவது செஞ்சு வச்சு மொத்தமாக பிரச்சனைக்குள்ளே போய் விழுந்துடுறது மட்டுமில்ல, மற்றவங்களையும் சேர்த்து கொண்டு போய் விழ வைக்கிறாளே என்று பேசிக் கொண்டிருந்தவனின் கையில் மருந்து போட்டிருந்தது. உனக்கென்னாச்சு என்று அவனது கையை பிடித்து பார்த்தவனுக்கு அப்போதுதான் புரிந்தது அது தீக்காயம் என்று. அவனது முதுகிலும் கையிலும் நிறைய இருந்தது. அதை பார்த்த திவாகருக்கோ ஒரு மாதிரி கண்கள் எல்லாம் சிவந்து போய்விட்டது. ஏய், அது ஒண்ணுமில்லடா, உங்க 2 பேரையும் இழுத்து எடுத்துட்டேன்ல. அவ சீட்டுக்கடியில் மயங்கி கிடந்தாளா, தூக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்குள்ள தீ எல்லா இடத்துலையும் பரவிருச்சு வேற. அதான், வேற ஒன்றும் இல்லை. நீ வருத்தப்படாதன. இல்லை ஜெய், உன் பொண்டாட்டிக்கு தான் அறிவில்லைனா எங்கள் 2 பேருக்கும் மூளை எங்கே போச்சு? அதுவும் உன்னை பார்க்கணும்னு சொன்னாலா, அதான் வேற எதையுமே யோசிக்காமல் இறங்கிட்டேன். இதில் உயிர் சேதம் எதுவும் ஆகியிருந்துச்சுன்னா என்ன செஞ்சுருப்போம்? அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே நடக்கிற பிரச்சனை என்னன்னு அவளுக்கு சுத்தமாக தெரியாது தானே. அவளுக்கு சொன்னால் மட்டும் உடனே புரிஞ்சிருமா என்ன? அப்பவும் அவ இஷ்டத்துக்கு தான் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பா. விடு, பார்த்துக்கலாம் என்று அவனிடம் பேசிவிட்டு அமைதியாக வெளியே வந்தான். தனுஷிற்கு ஆபரேஷன் பண்ணி எலும்புகளுக்கு ஸ்க்ரூ போட்டிருப்பார்கள். அதனால் அவனோ மயக்கத்திலேயே இருந்தான். மனைவியின் நிலைதான் அடுத்து என்னவென்று தெரியாமல் முழித்தான். அவனுக்குமே உள்ளாக ஏதாவது பெரிதாக அடிபட்டிருக்குமோ, அதுதான் இவ்வளவு மயக்கமா என்றெல்லாம் யோசித்து யோசித்து மண்டைதான் வெடிக்கும் போலிருந்தது. இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானே அத்தனை பாதுகாப்பு போட்டிருந்தேன். இதையும் மீறி யார் அங்கிருந்து தகவல் சொல்லியிருப்பாங்க? எப்படி இவங்க வெளியே வந்தது தெரிஞ்சிச்சு அவனுங்களுக்கு என்று மூளையை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தவன் முன்பாக நிழலாடவும் நிமிர்ந்து பார்க்க அங்கு அகல் நின்றிருந்தாள். ஒரு நொடி பயந்து உள்ளே பார்க்க பெட்டில் அவளில்லை என்றதும் தான் நிம்மதி பெருமூச்சு வந்தது. எங்கே ஆவியாக வந்து விட்டாளோ என்று பயந்து விட்டான். அவளையே பார்த்திருந்தான். ஆங்காங்கே கை காலில் மட்டும் சிராய்ப்பு இருந்தது. முகமெல்லாம் வீங்கி போயிருந்தது. அவளது கண்களெல்லாம் நிறைந்து கண்ணீர் கட்டி நின்றது. அவளோ அவனது தோள்களை தொட்டாள். அவள் மேல் அவனுக்கு கோபம் இருந்தாலும் கூட அவளை பார்த்ததும் கோபமெல்லாம் பின்னுக்கு போய்விட்டது. அவளோ தன்னுடைய தோளை தொடவும் அந்த கைகளை பிடித்து கொண்டான். அவ்வளவுதான், பாய்ந்து போய் அவனை கட்டிக்கொண்டாள். நானாக உன்னை தொடமாட்டேன் என்று சொன்னவனோ இப்போதும் அவளை நெருங்காமல் தான் நின்றிருந்தான். அவள்தான் தாவி கட்டிக்கொண்டு சத்தமாக அழுதாள். அவளது உடல் குலுங்கியது. அவனுமே அவள் தன்னை கட்டிக்கொண்டு அழுவாள் என்று எதிர்பார்க்கவே இல்லை. அவள் குலுங்கி அழுததுமே வேறு வழியின்றி முதுகை தடவி விட்டான். சாரி சாரி, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் கூட்டிட்டு போக சொன்னேன். இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. திவா அண்ணா, தனுஷெல்லாம் எங்க? நானே அவங்கள கொன்னுட்டனா என்று பைத்தியக்காரி போலவே உளறி கொட்டி அழுதாள். அவள் அழுகை அங்கிருந்தவர்களையே திரும்பி பார்க்க வைத்திருந்தது. அதனால் சத்தம் போடாத, எல்லாரும் இங்கே தான் பார்க்குறாங்க பாரு என்று சமாதானப்படுத்தினான். நார்மலாக இருந்தாலே சொல் பேச்சு கேட்க மாட்டாள். இப்போது இருவரும் என்னவானார்கள் என்ற பதப்பதைப்பில் இன்னும் சத்தமாகவே புலம்பினாள். நானே அவங்கள கூட்டிட்டு போய் கொன்னுட்டேன் பாரு, நான் கொலகாரி. தனுஷ் உடம்புல ரத்தமாக இருந்துச்சு தெரியுமா? நான் தொட்டு தொட்டு பார்த்தேன். இதில் தீ வேற வச்சுட்டாங்க. எப்படி பொழைச்சிருப்பான் அவன்? திவா அண்ணா தான் டிரைவரு, அவருக்கு என்னாச்சு என்று தனித்தனியாகவே சொல்லி சொல்லி அழுதாள். அவளது தோளை பிடித்து உலுக்கியவன் அவளது கண்ணை பார்த்தான். அவளோ கண்ணை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். செய்கிறதெல்லாம் செய்துவிட்டு அழுகிறாளே, ஆனாலும் உயிரோடு வந்து விட்டாள் என்பதே பெரிய நிம்மதி. அவள் அழும் சத்தம் கேட்டு திவாவே எழுந்து வந்து விட்டான் வெளியே. ஏய் ஏய் லூசே, ஏய் ஏய் லாயரு, இங்க பாரு, திவா இந்தா நிற்கிறான் பாரு, ஒருத்தருக்கும் ஒன்றும் ஆகலை, அழாத அழாதேன்னு சொல்கிறேன்ல என்று மீண்டும் மீண்டுமாக உலுக்கினான். அவளுக்கு பயத்திலும் சாவின் விளிம்பை நேரில் பார்த்ததிலும் வந்திருந்த பயம் அப்படியே யாரிடமும் சொல்ல முடியாமல் மயங்கியவள் இப்போது ஜெய்யினை பார்த்ததும் கொட்டி தீர்த்து அழுதாள். அவனால் சமாளிக்க முடியாது போகவே வேறு வழியின்றி ஓங்கி அறைந்து விட்டான். அந்த வழியில் அவனை பார்த்தவள் கண்ணீரோடு, உன்னை பார்க்க தாண்டா வந்தேன், நீயே என்னை அடிச்சு கொல்ற பாரு என்று ஏங்கியவள் மீண்டும் மீண்டும் அழுது அழுது மயங்கி சரிந்தே விட்டாள். தன் நெற்றியில் அறைந்தவன் அவளை அப்படியே தாங்கிக் கொண்டான். அப்போது திவாதான், இவனை மயங்கி விழறதையே வேலையா வச்சிருக்கா, இவன் என்ன இவளை தாங்கி பிடிக்கிறதையே முழு நேர வேலையா வச்சிருக்கான், செத்தாலும் இதுக்கு 2 திருந்தாது போல என்று தலையில் அடித்து கொண்டு அங்கேயே அமர்ந்தான். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை 5 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. யுக யுகமாய் சமர்வீரா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.